ஒரு பொண்ணு, கல்யாணமான பொண்ணு, கையில ஒரு 8 மாச குழந்தை தூங்குது. காட்சி நல்ல கவனமா கேளுங்க, அப்பதான் புரியும். ஆனா ஒன்னு சொல்றேன், இதை கேட்டதுக்கு அப்புறமா சபை ஆழ்ந்த மௌனத்திற்குள் போகும். கைத்தட்டல் எதுவும் கிடைக்காது. ரொம்ப யோசிச்சுட்டு பயந்து போய் இந்த எல்லையை கடந்து வீடு போய் சேர்றதுக்குள்ள பயந்து போக போறீங்க. ஆனால் அது ஒரு மருந்து என்பதனால் நான் அந்த இரவை உங்களுக்கு தருகிறேன். அந்த பெண், அம்மா எவ்வளவு சப்பாத்தி போடணும்? உனக்கு 2, எனக்கு 2, 4 போடு. வாசல்ல இருந்து குரல் கேட்கிறது. மாமியாரின் குரலை கேட்டு பயந்து நடுங்குகிறாள். ஏம்மா, அவர் வரமாட்டாரா? ஆமா, அவன் ஊருக்கு போயிருக்கான், வரத்துக்கு 4-5 நாள் ஆகும். நீ 4 சப்பாத்தி போடு போதும். என்கிட்ட சொல்லவே இல்லையே, அவர் வரலன்னு சொல்லவே இல்லையேன்னு அழுதுகிட்டு ஓடி வரா. ஐயையே, இந்த பைத்தியத்தை என் பிள்ளைக்கு கட்டி வச்சு நான் படுற பாடு அப்படின்ட்டு திட்டுறா. அந்த இரவு அவ சப்பாத்தி போடுறா. அவ சாப்பிடல, 2 மட்டும் போட்டுட்டு போய் உள்ள போய் உட்காந்துக்கிறான். அவளுக்கு எப்பவுமே கணவன் இல்லாத நேரத்தில் அந்த அறைக்குள் யாரோ ஒருவர் வருகிறார்கள். ஆனா அதுக்கு உடல் இல்லை, அது ஏதோ ஒரு அமானுஷ்யமா வருது. அவளை சின்ன பின்னப்படுத்துது. காலையில எழுந்திருச்சு பார்த்தா அவ உடம்புல ஒரு மருத்துவ தடயங்கள் எதுவும் இல்லை, உயிரியல் தடங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அவள் ஆழ் மனதிற்கு தெரியும், அவள் அங்கே துன்புறுத்தப்பட்டாள். இதை எவ்வளவோ சொல்றா தன்னுடைய கணவர்கிட்டையும் தன்னுடைய மாமியார் கிட்டையும். அம்மா, அவர் இருக்கும் போது மட்டும் எனக்கு இந்த பிரச்சனை வர்றதில்ல, அவர் இல்லாத போது யாரோ என்னை சிரமப்படுத்துறாங்க. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் சொல்றாங்க, அப்படிலாம் எதுவுமே உடம்புல இல்லைங்க, அதெல்லாம் மனப்பிராந்தி. அவ துடிக்கிறா, துள்றா. எவ்வளவு அவன் புருஷன் இருக்கான்ல, அவ என்ன நினைக்கிறான்? ஓ, தான் இவளுக்கு வேண்டும் என்று சொல்லிதான் இவள் நடிக்கிறாள். அவளை இன்னும் இந்த ஆண்களுக்கு மட்டும் நான் சொல்றேன், பெண்களே, நீ இல்லை என்றால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னால் அதற்கான தகுதியுடைய ஆண்களிடத்தில் மட்டும் அதை சொல்லுங்கள். அதற்கான தகுதி அவர்களுக்கு இல்லை என்றால் அவர்கள் உங்கள் அடிமையை விட உங்களை கீழாக நடத்துவார்கள் என்று சல்மா பேசுகிறாள். அந்த தகுதி இருந்தா சொல்லுங்க, நீ இல்லாம நான் கிடையாதுப்பா, நீ தான்ப்பா என்னுடைய ஆயுள்னு நீ சொன்ன நான் அவன் நம்புகிறான் என்றால் சொல்லுங்கள். இல்லை என்றால் அது அவர்களுக்கான மன பிரச்சனையாகத்தான் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். மேட்டிமையில் மிளிருவார்கள், உங்களை இன்னும் இன்னும் அடிமைப்படுத்துவார்கள். சொல்லிட்டு அவ சொல்றா, வெளியில உட்கார்றா. அவளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தி பக்கத்து வீட்டுல இருந்து வரா. இதுதான் கதையினுடைய ட்விஸ்ட். அந்த பொண்ணு கிட்ட அவ பேசும்போது சொல்றா, என்னன்னு தெரியல, அவர் இல்லாத நேரத்துல மட்டும் ராத்திரி ஒருத்தன் வர்றான். ஆனா அவனுக்கு உருவமே நான் சொல்ல முடியாது, ஆனா ஓரளவு என்னால கற்பனை பண்ண முடியுது. ஆனா நான் ஆழ் தூக்கத்துல போகும்போதுதான் அவன் வரான். ஆனா அவன் என்ன சிரமப்படுத்துறான். ஆனா நான் இதை சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறானோட நான் பல 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 பலன்னு அழுதுட்டு கைய பிடிச்சிட்டு சொல்றா, அம்மா சந்திரா, நீ வீட்டுல இருக்கிறதுக்கு முன்னால அந்த வீட்டுல நான் தான் இருந்தேன். அது எங்க வீடுதான். நான் ஊருக்கு போயிருந்தேன். நான் இப்போதான் குடும்பத்தை நடத்துறேன். நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், பிரச்சனை வருதுன்னு சொல்ல அவங்க கேட்கவே இல்லை. எனக்கும் இத்தகைய அனுபவம் அந்த வீட்டில் நிகழ்ந்தது. என்ன காரணம்னா, ஒரு குடியானவன் இருந்தா அவன் தூக்கு போட்டு செத்துட்டான். அவன் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அடுத்தது இப்போ உனக்கு தெரியும். உன் வீட்டுல நம்ப மாட்டேங்கிறாங்கல்ல, என் வீட்டுல பல பிரச்சனைக்கு அப்புறமா நம்பி அந்த வீட்டை உங்களுக்கு வித்துட்டாங்க, நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிடான். அவளுக்கு இன்னும் பயமா இருக்கு. அவள் கணவன் வருகிறான். அவள் கணவனிடத்தில் சொல்கிறான், இப்படி இருந்துதாங்க, அந்த ஆள் தான் என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கான், நீங்க கொஞ்சம் என்னை விட்டு போவாதீங்கன்னா. சி, உனக்கு அம்மா அப்பா இல்லாத அனாதை, நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பெரிய விஷயம், பொம்பளை பிள்ளை வேலை பெத்துட்டேன்றதுனால உன்னை கூட வச்சிட்டு இருக்கிறேன். நீ இந்த மாதிரி பைத்தியமா இருக்கிற, எவனாவது வருவான் நான் உள்ள? அதான் வெளியில தாப்பால் போட்டு தானே எங்க அம்மா தூங்குது, வாசல்ல தானே படுத்து தூங்குது, தாப்பால் அப்படியே தானே இருக்கு, உள்ள எவன் வரான்? எவனும் வரல. நீ வேணும்ட்டு குடும்பத்தை கலைக்கிறதுக்காக இப்படி பண்றது, என்னென்னமோ பேசுறாங்க. இன்னில இருந்து நான் 20 நாளுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். கதை முடியுது, போறான். இந்த பொண்ணு ஒரு முடிவு பண்ணுதுங்க. அன்னைக்கு காலையில எழுந்திருக்கிறா, குளிக்கிறா, குழந்தைய குளிப்பாட்டுறா, விருந்து சமைக்கிறாங்க. ஃபுல்லா விருந்து சமைச்சிட்டு மத்தியானமா கோயிலுக்கு போயிட்டு வரா.
கோயிலுக்கு போயிட்டு வந்து குழந்தையை அலங்கரிச்சுட்டு தானும் மஞ்சள்லாம் பூசிக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு புத்தாடைகளை அணிந்து கொள்கிறாள். அணிந்து கொண்டு குழந்தையை தூங்க வைக்கிறாள். அவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு பார்க்குறா. பார்த்துட்டு அவங்க அம்மா வாசல்ல உட்காந்துருக்காங்க. ராத்திரி 7:30 8 அவள் தூங்கும் நேரம். நேரா உள்ள வரா, கதவை பூட்டுறா, கட்டிலில் உட்கார்கிறாள். சல்மா கதையை முடித்தாள். அவன் வருகைக்காக காத்திருக்க தொடங்கினாள். சொன்னல பயந்து போவீங்கன்னு. ஒரு விஷயத்த சொல்றேன், பெண்களை துன்புறுத்தாதீர்கள். நீங்கள் துன்புறுத்தினால் அவள் எதனால் துன்புறுகிறாளோ அதை அவள் விரும்பத் தொடங்குவாள். அவளுடைய உளவியலை புரிந்து கொள்ளுங்கள். அவளை நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள். அவள் உங்களுக்காகவே இருக்கக்கூடியவள், உங்களுக்காகவே வாழக்கூடியவள். நான் சொல்லட்டுமா, அம்மா அப்பாவை மட்டும் விட்டுட்டு வரல, குலச்சாமியை கூட சாதியை கூட விட்டுட்டு உங்களோட வரா. நீங்க எதுவாக இருக்கிறீர்களோ அதுவாக தன்னை மாற்றிக்கொள்கிறாள். தன் தகப்பன் தாய் இறந்தாலும் கூட அவள் கோயிலுக்கு போகாமல் எல்லாம் இருப்பதில்லை. அவள் உங்களோடையே வாழ்ந்து உங்களுக்காகவே அவள் இருக்கிறாள் என்றால் அவளை புரிந்து கொள்ளுங்கள்.